அடுத்து வந்து மைண்ட், சோல், கோல்ஸ். ஸோ இந்த 2 கேட்டகரியில வந்து நம்ம பாடிக்கும் சோலுக்கும் இருக்க கனெக்ஷன், அதுக்குரிய கோல்ஸை பார்த்தோம். இந்த அடுத்த கேட்டகரியில வந்து மைண்ட் அண்ட் சோல் கோல்ஸ் பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 6 கோல் இருக்கு. இது வந்து நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் உதவியா இருக்கிற பழக்க வழக்கங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, ஸ்டேயிங் அவே ஃப்ரம் unnecessary ஸ்க்ரோலிங் இன் சோசியல் மீடியா ஆர் என்டர்டைன்மெண்ட். இதுதான் வந்து இப்ப வந்து உலகத்துல ரொம்ப பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு டீனேஜர்ஸ், அண்ட் தென் பிஸியா இருக்கிற நடுத்தர வயது மக்கள், அண்ட் தென் வயசானவங்க முதற்கொண்டு எல்லா ஏஜ் மக்களும் பாகுபாடு இல்லாம பாதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம்னா இந்த போன் யூசேஜ் அண்ட் டிவி யூசேஜ், என்டர்டைன்மெண்ட். ஸோ நீங்க இந்த எர்த்துக்கு வந்து இது 75,000 வருஷமா இங்க நிறைய பேர் வந்து முக்காவாசி பேர் வந்து 75,000 வருஷமா பிறந்து பிறந்து ஃபெயில் ஆயிட்டு திருப்பி திருப்பி பிறந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண பாருங்க. இந்த டைம் ரொம்ப ப்ரெசியஸான டைம். அந்த டயத்தை வந்து போய் குப்பையில போடாதீங்க. ஏன்னா நம்ம இது எர்த்துன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி தான். ஓகே, இந்த இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வேணா ரொம்ப பெரிய காலகட்டமா தெரியுது. பட் மெட்டாபிசிக்கல் லெவல்ல இருந்து பாக்குறப்ப இந்த 70 வருஷமும் நம்ம இருக்கிற 80 வருஷமும் வந்து ரொம்ப 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 கம்மியான காலகட்டம். ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தூங்கி எந்திரிக்கிற டைம் மாதிரி ரொம்ப வந்து கம்மியான காலகட்டம். இந்த கம்மியான காலகட்டத்துல வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு இருக்க சோல் எசன்ஸ், இந்த கர்மா பேலன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் நம்ம இருக்கிறப்ப நம்மளோட டயத்தை போய் ட்ராஷ் பண்ற மாதிரி, குப்பையில போடுற மாதிரி வந்து பலன் இல்லாத என்டர்டைன்மெண்ட்ல நீங்க வந்து உங்களோட டயத்தை செலவு பண்றத நீங்க குறைச்சுக்கணும். அதுக்காக நான் என்டர்டைன்மெண்ட்டே சுத்தமா வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. எப்பயாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு எப்பயாவது பாக்குறதோ, இல்ல ஒரு லேர்னிங் கத்துக்கிறதுக்காக பாக்குறதோ. நான் அந்த குவாண்டம் வீடியோல சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்மளுக்கு ஆன்ம புரிதலை கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்களை உள்ள வந்து புதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி உங்களோட புரிதலை மேம்படுத்துறதுக்கோ இல்ல லேர்னிங்காகவோ வந்து எப்பயாவது ஒரு சில நல்ல விஷயங்களை பாக்குறது தவறு கிடையாது. ஏன்னா அது ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன் பண்றதுக்கு. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டயத்துல இந்த என்டர்டைன்மெண்ட்லயே வேஸ்ட் பண்றதும், அதை விட இன்னும் முக்கியமா சொல்ல போனா போன் யூசேஜ். அதுதான் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் எப்பயாவது பாக்குறது கூட ஓகே. ஆனா இந்த போன் யூசேஜ் வந்து அதை விட ரொம்ப டேஞ்சர். கையிலேயே வச்சிருக்கோம், கையிலேயே இதை வச்சுட்டு கையிலேயே வந்து நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்குரிய அந்த எக்யூப்மெண்ட்டை கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து இந்த பிரச்சனையில, போன் யூசேஜ்ன்ற பிரச்சனையில தான் வந்து மாட்டிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து அது டிஜிட்டல் அடிக்ஷன். நம்மளுக்கு வந்து அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம கான்சியஸா எஃபர்ட் போட்டு தான் வெளியே வரணும். ஸோ அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். அதை லிமிட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரண்டல் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலரா இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் நம்மளோட போக்கஸை வந்து வச்சுட்டு திருப்பி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் இன்னொரு விஷயம். நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க பிரெயினுக்கு தெரியும், ஓகே நான் இதுதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஷார்ட்ஸ் பாக்குறப்ப வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறப்ப பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கு வந்து எந்த விஷயத்துல போக்கஸ் பண்றது அப்படின்ற ஒரு 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 இது வந்து இல்லாம போயிடும். அது இல்லாம அது ஒரு குழந்தைங்க அதை பண்றப்ப அவங்களுக்கு படிப்பு மேல ஒரு விருப்பம் இல்லாம, ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி வாழ்க்கையிலேயே வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன பின்னாடி வேல்யூ இருக்கு, முக்கியம் இல்லையா அப்படின்ற பாக்குற அந்த பக்குவம் வந்து அவங்களுக்கு இல்லாம போயிடும். இது பெரியவங்களுக்கும் தான், ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கோல்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய உடலையும் மனசையும் சரி, நம்மளுடைய ஆன்மாவையும் சரி பாதிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த போன் யூசேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம டிஜிட்டல் உலகத்துல மூழ்காம நேச்சுரலா இயற்கையான நம்மளுடைய உலகத்துல இந்த இருக்கிற அந்த ஷார்ட் டைமை வந்து நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட சோல் பர்பஸ் அடையிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். உங்களோட டயத்தை வந்து நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ஆன்ம முன்னேற்றத்துக்கு தேவையான, உங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கும் ஆன்ம முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட டயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றப்ப நீங்க வந்து ப்ராப்பரா அந்த டயத்தை யூஸ் பண்றீங்க.
இல்லாம எந்த பிரயோஜனமும் இல்லாம ஸ்போர்ட்ஸை வந்து நான் தவறா சொல்லல. அது வந்து குட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். பட் மணிக்கணக்கா இல்ல ஒரு வெறித்தனமா அதை பாக்குறது, விளையாடுறது இஸ் குட். ஏன்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பட் பாக்குறது மட்டுமே நான் பண்ணுவேன், வெறித்தனமா ரொம்ப மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது நீங்க உங்களோட ஓன் டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மேக்சிமம் அந்த டோபமைன் அந்த அந்த இது செக்ரிகேட் ஆகும். பட் அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்களோட டயத்தை ப்ராப்பரா யூஸ்